நடுநாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். பொதுவா நாம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இன்னொரு பக்கம் நாம நார்மலாகவும் ஜெபிக்கிறோம். உபவாசம் போடுறோம். சபைகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் உபவாசம், பொதுவான உபவாசம் நிறைய இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் எதற்காக ஏறெடுக்கப்படுகிறது? ஒரு பக்கம் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வரல. என்ன வரல? ரிசல்ட் வரல. இன்னொரு பக்கம் பார்க்குறோம், நாம் நமக்காக ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம் எல்லாருக்கும், ஆனால் தேசத்துக்காக இல்லை, உபவாசம் இருக்கிறோம். ஆனால் அதுக்கான ரிசல்ட் வருதான்னு பார்த்தா பல விஷயங்களுக்கு நமக்கு ரிசல்ட்டு வரல. பொதுவாக இந்த ஜெபத்தில், ஆனால் வசனம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் அப்படின்னு. அப்போது எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்குறார். எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்குறார். வெளிப்படுத்தல் 5 பார்க்கும்போது தூப கலசத்தை பிடிச்சி ஆட்டுறாங்க, அது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களே அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜெபத்துக்கு, எந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார், எந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது, எது கர்த்தரிடத்திலிருந்து பதிலை வாங்கி கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நான் தேசத்துக்கு என்ன கொடுப்பேன்? க்ஷேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணுறார். ஆனால் இந்த ஜெபம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அல்லது எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் அத்தனை ஜெபங்களுக்கும் பார்க்கும் பொழுது நம்முடைய பார்வையில் ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக 70 ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இந்தியாவில். ஆனால் இந்த ஜெபத்துக்கு என்ன பதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற, நாம் எதிர்பார்க்கக்கூடியதான அந்த இது கிடைக்கல. ஏதாவது சொல்கிறோன்னா, அந்த ஒரு எழுப்புதலுக்கான ரிசல்ட் நமக்கு வரல. எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், வரும்னு சொல்லி நினைக்கிறோம், ஆனால் இன்னும் வரல. என்ன காரணம்? ஒரு வசனத்தை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வாசிக்கலாம். பொதுவாக இன்னைக்கு சபைகளில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபம், ஜெபம்னா நான் சொல்கிறது விசுவாசி தான், நான் சபை ஏறெடுக்கப்படுகிறதுனா அந்த ஜெபத்தை பாருங்கள், வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும். அப்போ இந்த உபவாசம் ஜெபம் என்பது எதற்காக ஏறெடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா வசனம் சொல்லுது, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால். ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய உபவாசம் எதற்காக இருக்கப்படுகிறது அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஒய் யூ ஆர் ஃபாஸ்டிங்? எதுக்காக நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்க? ஒன்று வழக்கு, இன்னொன்று வாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இருக்கிற பிரச்சனை, நமக்கு இருக்கிற ப்ராப்ளம், இதுக்காக தான் நம்ம உபவாசம் இருக்கிறோம். அடுத்து எதுக்கு உபவாசம் இருக்கிறோம்? துஷ்ட கையினால் குத்துவதற்கு, துஷ்ட தனத்துடைய கையினால் குத்துவதற்கு. நமக்கு எதிராக செயல்படுறவனுக்கு நியாய தீர்ப்பு அவனுக்கு உண்டு. அது கர்த்தர் செய்ய வேண்டியதில்லை, அவன் விதைத்த வினையின்படி அது நடக்கும். அதுக்கான ரிசல்ட் தானாக வரும், வந்திருக்கு. பட் நம்ம ப்ரேயர் எப்படி இருக்குது? நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, உடனே இறங்கி கர்த்தர் அவனை நொறுக்கணும். ஒருவேளை எவனா ஒருத்தன் நமக்கு ஏதாவது பண்ணிட்டான், இப்போது ஒரு இது நடக்குது, நடந்த உடனே நம்ம இருதயத்தில் உடனே தோன்றது என்ன தெரியுமா? நம்மளை பண்ணதுக்காக தான் அவனுக்கு இது நடந்துச்சு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பண்ணதுக்கு தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அந்த நடந்த சம்பவத்துக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் நம்ம போட்டுப்போம். என்னமோ பரலோகம் நமக்காக உடனடியாக அதை செய்து அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, யாரோ எந்த ஒரு காரியத்துக்கும் உங்களுக்கு எதிராக எழும்புனா உங்களுடையதான ஜெபம் அவனை நொறுக்குவதற்காக இருக்கக்கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்துவை அவங்க அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவர் ஜெபம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர்களை மன்னியும், இது அவர் ஜெபமாக இருக்குது. அப்போஸ்தலர்களை பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டார்கள், ஒவ்வொரு இடத்துலையும் அடிக்கிறாங்க. எங்கேயாவது அப்போஸ்தலர்கள் அந்த பட்டணத்தை சபிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸ்தேவானை அடிக்கிறாங்க, அடித்த உடனே ஸ்தேவானும் இயேசு கிறிஸ்து மாதிரியே தான் சொல்கிறாரு, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அப்போ நமக்குள்ள சுபாவம் என்ன? ஜெபத்தில் நமக்கு இருக்கிற சுபாவம் என்ன? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். உங்களை சபிக்கிறவர்கள் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்கள். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற சுபாவம். ஆனால் இன்னைக்கு நம்ம ப்ரேயரோடைய டைப்பையே மாற்றிட்டோம். நம்ம ப்ரேயர் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்று இன்னொருத்தருடைய அழிவுக்காக இருக்குது, இல்லை நம்ம ஆசீர்வாதத்துக்காக இருக்குது.
ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கு. நம்முடைய ஆசீர்வாதம் என்பது கூட நீங்க 100% ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்று சொல்லலை. எவ்வளோ தேவைகள் இருக்குது. ஆனால் இன்னொன்று, அடுத்தவனுடைய அழிவுக்காக, அடுத்தவனுடைய காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இருக்குல்ல, அது கர்த்தருக்கு என்ன செய்யலையாமா, பிடிக்கலையாமா. ஆண்டவர் சொல்றாரு, அதுவும் எப்படி இருக்கிறாங்களாம், உபவாசிக்கிறாங்களாம். நீங்கள் அதற்காகத்தான் உபவாசிக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு அந்த உபவாசத்தில் பிரியம் இல்லை அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய பிரேயர் எதை அடிப்படையாய் கொண்டது, நாம எதுக்கு ஜெபிக்க வேண்டி இருக்கிறது, கர்த்தர் எதை நம்மிடத்துல என்னத்துக்காக ஆண்டவர் ஒரு பிரேயரை எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்க வாச 2:7 அவர் சொல்றாரு, தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன், தாழ்த்தி என்னை நோக்கி. அந்த வசனம் சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. அப்ப இந்த ஜெபம் எதுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு தேசத்தினுடைய சேமத்துக்காக இருக்கு. அப்ப நம்முடைய பிரேயர் ரிசல்ட் வரணும். அந்த பிரேயர் தேசத்துக்காக இருக்கணும். அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், எப்படி ஜெபிச்சா அந்த தேசத்துக்கு சேமம் வரும். திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கும் எனக்குமான ஒரு தேவை இருக்கு. ஆனால் இதற்காக நீங்க தனிப்பட்ட முறையில் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவை என்ன என்பதை நம்ம பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். நீங்க சொன்னாலே போதும், அவர் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்து நான் சொல்றேன், எனக்கு கேட்காமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறதுனால, நமக்கு தேவையானது என்னது என்பது பரலோகம் அறிஞ்சிருக்கு, அது கொடுக்கும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கட்டளையிடும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா. கன்ஃபார்மா ஆண்டவர் செய்ய போறார் நமக்கு. ஆனா நம்ம பிரேயர் முழுக்க பாருங்க, நம்மளை பத்தியே தான் ஓடுது, வேற எதை பத்தியுமே கவலை இல்லை. சில ஆட்கள் பாருங்க, எழுப்புதல் ஜெபத்துக்கு போய் உட்காந்துருப்பாங்க, அங்க போய் அவங்களுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் மேல இருக்கிறவர் எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுவார். ஆனா இவங்க சோதராண்டவரே சோதராண்டவரே, என் பொண்ணுக்கு எப்படியா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஆண்டவரே, சோதராண்டவரே சோதராண்டவரே, என் பொண்ணுக்கு பிள்ளை இல்லை, எப்படியா பிள்ளை கொடுத்துருங்க ஆண்டவர். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. அது ஒரு தாயோ தகப்பனுடைய இருதயம் அப்படி தான் இருக்கும். ஆனால் எங்கே போனாலும் எதுக்கு எடுத்தாலும் இதே தான் ஜெப குறிப்பு. ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தால் உடனே அது ஒரு ஜெப குறிப்பு, இல்லை ஒரு ஊழியக்கார் வந்தார்னா உடனே ஒரு ஜெப குறிப்பு, அங்கே போய் நிற்கிறது. எல்லா இடத்துலையும் இதே ஜெப குறிப்பு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், நான் செய்வேன். ஆனால் ஓன் ஜெபம் எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, தன்னை தாழ்த்தி எதுக்காக இருக்கணுமா, வழக்குக்காகவும் வாதுக்காகவும் இல்லை, தேசத்துக்காக, இந்த தேசத்துக்காக, இங்க இருக்கிற ஜனங்களுக்காக, உங்ககிட்ட எங்கிட்ட கர்த்தரை எதிர்பார்க்கிற மிக முக்கியமான பிரேயர் அதுதான். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எனக்குமான எல்லா தேவைகளையும் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். நான் பார்த்துருக்கேன், ஒரு சில ஆட்கள் உலகத்தார்கள் தேவனை அறியாதவர்கள் தான், ஆனால் அவர்கள் உலகத்தின் காரியத்துக்கு உண்மையாக இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கள்ளத்தராசு அவங்ககிட்ட இருக்காது, ஒழுக்கமாக இருப்பாங்க. நான் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அந்த பெட்ரோல் பங்க்கில் கூட்டம் எப்போ இருக்கும். ஏன்னு கேட்டபோது அவங்க சொல்லுவாங்க, இங்கே பெட்ரோல் போட்டால் கரெக்டாக இருக்குங்க, இவங்க பெட்ரோலில் எதையும் குறைக்க மாட்டாங்க, எதையும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், அந்த மனுஷன் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறாரு. அந்த உண்மைக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்றாங்க, ஜனங்க தேடி வராங்க. ஒரு உலகத்தா மனுஷனுக்கு அதுக்கே ஜனங்க தேடி வருவாங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய உண்மை உள்ளவனா இருந்தானா, ஒரு கிறிஸ்தவ உண்மை உள்ளவனா இருந்தானா, வேதம் சொல்லுது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இதுக்கு நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம், அது ஃபார்முலா. இப்படி இருந்தால் அது கிடைக்கும். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தாய் தகப்பனை கனம் பண்ணா தானா அது நடக்க போகுது, அவ்வளோதான். உன் தாயும் தகப்பனை நீ கனம் பண்ணினா உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கும், அவ்வளோதான். உன் தேவனாகிய கர்த்தரை நீ தேடினா, உண்மையாக தேடினா, அவருடைய நியமங்கள் சட்டங்களை கை கொண்டினா, எகிப்தின் மேல் வந்த வாதையை உன்மேல் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய, அதை கரெக்டாக பண்ணால் இது நடக்கும். அது ஆண்டவருடைய வாக்கு தத்தம், அது வாட்டு நடக்கும். இப்போ உங்களுடைய என்னுடைய பிரேயர் பிரதானமானது எதுக்கானதாக இருக்கு, நமக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். தனிப்பட்ட முறையில் என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டாண்டர்ட் ஆகணும், பரிசுத்தமாக இருக்கணும், வரங்கள் வேணும், ஆண்டவருக்குள்ள நல்ல, அது தனி, அது வேணா விட்டுருங்க. அது ஸ்பிரிச்சுவல், கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். ஆனால் அந்த கீழான காரியங்களுக்கே நீங்கள் தேடி தேடி தேடி. ஆனால் பைபிள் சொல்லுது, வழக்குக்காகவும் வாதுக்காகவும் உபவாசம் பண்ணாதீங்க, அடுத்தவருடைய கெடுதலுக்காக உபவாசம் பண்ணாதீங்க, இன்னொருத்தன் நாசமாகணும்னு உபவாசம் பண்ணாதீங்க. நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால், தேசத்தின் சேமத்துக்காக உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க, நான் தேசத்துக்கு என்னத்தை கொடுப்பேன். அப்போ இந்த தேசத்தினுடைய எழுப்புதல், இந்த தேசத்தினுடைய மக்களுடைய ரட்சிப்பு, இந்த நாடை கர்த்தர் அறிகிற அறிவில் வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருந்தால், உங்கள் ஜெபம் நான் ஒரு சில காரியங்களை வேதத்தில் சொல்கிறேன், இதன் அடிப்படையில் இருக்கணும். இதன் அடிப்படையில் இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்காத அல்லது எதிர்பார்த்ததை விட அதிகமான ரிசல்ட்டை
அதுக்கான பதிலை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு மிகப்பெரியதான பேரழிவு யார் காலத்தில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்தர் காலத்தில் வருது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமானுங்கிறவன் என்ன செய்கிறான், எல்லாரையும் ஒரே நாளில் க்ளோஸ் பண்ண சொல்லி தாக்கீது எழுதி ராஜா கிட்ட இருந்து தந்திரமாக வாங்கி அனுப்பிட்டான். இப்போ கணக்கின்படி தேசத்தின் சட்டம் அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது. அங்கே சிறுபான்மை வந்து யூதர்கள். அந்த நான் சொல்கிறது எஸ்தர் காலத்தில் சிறுபான்மை யார்? யூதர்கள். ஸோ பெரும்பான்மையான மக்கள் அல்லது அந்த பெரும்பான்மையான அந்த நாடு ஒரு சட்டத்தை ஏற்றுகிறது. என்ன சட்டம் ஏற்றுகிறது? சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டத்தை ஏற்றுகிறது. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டத்தை ஏற்றி அந்த ஜனங்களை நொறுக்கணும் அல்லது அவங்கள க்ரஷ் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் இந்த சட்டத்தை ராஜா எழுதி அவன் வாங்கி கொடுக்கும் பொழுது எல்லாரையும் க்ளோஸ் பண்ணணும், ஒழிச்சு கட்டணும்னு பிளான். ஆனால் கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. சட்டம் போட்டாங்க, ராஜாவும் அது கையெழுத்து போட்டாரு. அதுக்கு கீழே இருக்க பிரதானிகள் எல்லாம் அதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எல்லா மாநிலத்திலையும் இவங்களை நொறுக்கிறதுக்கான நேரம் என்ன ஆயிடுச்சு? ரெடி ஆயிடுச்சு, டேட் குறிச்சாச்சு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. நமக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இல்லை. நெருக்கம் இருக்கு, நெருக்கம் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா நமக்கு நெருக்கம் இருக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்டு நெருக்கம் இருக்கு. சபைக்கு நெருக்கம் இல்லாத நாடே கிடையாது. ஒவ்வொரு விதமான நெருக்கம் இருக்கும். ஒன்று ஆவிக்குரிய நெருக்கம் இருக்கும், இல்லை பிசிக்கல் நெருக்கம் இருக்கும், ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க செய்த மிக முக்கியமான ஒரு விஷயம் உபவாசம். எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவதாக எஸ்தரின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இங்கே 3 வகையான உபவாசம் ஒன்றாக சேருகிறது. நல்லா கவனிங்க, 3 வகையான உபவாசம் ஒன்றாய் சேருகிறது. நம்பர் 1 வாசிங்க, எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. எஸ்தர் 4:16. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். நல்லா கவனிங்க, இந்த வசனம் சொல்லுது 4ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக எஸ்தர் 3 பேரை ஜெபிக்க சொல்றா. 3 விதமான ஜெபம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. வாசிங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாசிங்க. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, 3வது வசனம், ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய்ச் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் இரட்டுடுத்திச் சாம்பலில் கிடந்தார்கள். நல்லா கவனிங்க, ஒரு மிகப்பெரியதான சட்டம் நமக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது. யாருக்கு? எஸ்தர் காலத்தில் யூதர்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது. ஆல் ஓவர் த வேர்ல்டு மிகப்பெரியதான சட்டம். 127 நாட்டுக்கு ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டம் என்ன செய்யுது? யூதர்களை க்ளோஸ் பண்ணு, அவங்களோட எல்லாத்தையும் எடுத்துக்கோ, சொத்துக்களை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வருது. இந்த சட்டம் வரும்போது இந்த சட்டத்தை ஜெயிப்பதற்கு என்ன நடந்தது, அதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன நடந்தது? ஒரு பக்கம் மொர்தெகாய் அவன் என்ன செய்யறான்னா, அந்த வசனம் சொல்லுது, ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. இப்போ அவனை பார்த்து எஸ்தர் சொல்றா, நீ போய் உபவாசம் இரு. என்ன பண்ணு? இந்த உபவாசம் எதுக்கான உபவாசம்? யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அத்தனை யூதர்களும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டிய ஜெபம். என்ன ஜெபம்? அத்தனை விசுவாசிகளும் ஜெபிக்க வேண்டியதான ஒரு ஜெபம். இது ஒரு மனதினுடைய மிக இம்பார்ட்டன்ட். இந்த விஷயம் எல்லாருக்கும் ஆன விஷயம். இங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் எஸ்தர் சபை அது ஜெபிக்குது, ஒரு பக்கம் ஜனங்கள் விசுவாசிகள், ஒரு பக்கம் எஸ்தரை உருவாக்கின தாதிமார்கள். ஏன்னா ஏகா என்ன பண்றாரு? எஸ்தரை கொண்டு போய் 7 தாதிமார்கள் கையில் ஒப்படைக்கிறார். அந்த தாதிமார்கள் தான் அவளை ராஜகுமாரத்தையா மாத்தினது. இது எதுக்கு அடையாளமா இருக்குது? ஊழியக்காரர்களுக்கு அடையாளமா இருக்கு. ஒரு பக்கம் எஸ்தர் போன்ற சபை, இன்னொரு பக்கம் விசுவாசிகள் அல்லது அதை கேள்விப்பட்ட அத்தனை பேர் பாதிக்கப்படுகிற எல்லோரும், இதோடு கூட ஊழியர்கள் தாதிமார்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றான்? ஒரு மனமா ஜெபம் பண்றான். அத்தனை பேரும் சாம்பலில் உட்கார்ந்து உபவாசித்து அழுது ஒரு சட்டத்துக்கு எதிராக. இந்த ஒரு மனதின் ஜெபம் இருக்குல்ல, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் இம்பார்ட்டன்ட். நீங்கள் உபவாசம் இருக்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் ஒரு மனதோடு கூட உபவாசம் இருத்தல்.
இந்த ஒரு மனதுக்கு இருக்கக்கூடிய பவர் இருக்கு இல்லையா, அந்த பவர் வேற நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. என்ன அதுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு எழுப்புதல், மிகப்பெரிய எழுப்புதல் வந்துச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன வருது? பெரிய எழுப்புதல் வருது. அந்த எழுப்புதலுக்கு அங்க ஏற்பட்ட மிக முக்கியமான விஷயத்தை கவனிங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு. இப்ப வாசிங்க 2:1. பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அடுத்து 2:41 வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 4:4 வாசிங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ரெண்டே மீட்டிங். ஒரு மீட்டிங் 5000, ஒரு மீட்டிங் 3000. மிகப்பெரியதான ரிவைவல், மிகப்பெரியதான எழுப்புதல். இவ்வளவு நடக்குது. இதுக்கு பேஸ் என்ன தெரியுமா? நீங்க 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிச்ச ஒருமித்து, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிச்ச ஒரு மனம். அடுத்து வாசிங்க 2ஆம் அதிகாரம் 44 வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அடுத்து என்ன இருந்தது? ஒருமித்து. அடுத்து 46 வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அடுத்து ஒரு மனம். அடுத்து வாசிங்க 4ஆம் அதிகாரம் 24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 4 அதிகாரத்துல மட்டும் எத்தனை தடவை ஒருமித்து, ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மிடம், ஒரு இடத்தில் இப்படி வந்துட்டே இருக்கு பாருங்க. அப்போ ஒரு 5000 பேர் ரட்சிக்கப்படுறான், ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்படுறான். ஒரு மிகப்பெரியதான ரிவைவல் ஏற்படுது, மிகப்பெரிய ரிவைவல். அந்த ரிவைவலுக்கான அஸ்திவாரம் எது அப்படின்னு கேட்டா, 120 பேர் இருந்தது முக்கியம் இல்ல, 120 பேர் ஒருமனப்பட்டு இருந்தது. சாலமன் மண்டபத்தில் கூடினது முக்கியம் இல்ல, சாலமன் மண்டபத்தில் ஒருமித்து இருந்தார்கள். அந்த ஒன்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு இருக்கா? விசுவாசிகளுக்குள்ள முதல்ல ஒரு சர்ச்சுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள ஒரு மனம் இருக்குதா? ஒரே சர்ச்சுக்குள்ள அந்த தாட் ஒன்னஸ். ஒன்னஸ்னா என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு மனம்னா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த ராணுவத்திலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ராணுவத்தில் சண்டை போடுறாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை படை இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? ராணுவத்தில் பொதுவாக எத்தனை படை இருக்கு? முப்படை இருக்கு இல்லையா? முப்படை இருக்கு. என்னென்ன படை இருக்கு? காலாட்படை, கப்பல் படை, விமானப்படை. இப்போ யோசிச்சு பாருங்க, இவன் லேண்டில் ஓடுறான், அவன் தண்ணியில் ஓடுறான், அவன் ஆகாயத்தில் பறக்கிறான். அவன் ஸ்பீடு வேற, இவன் ஸ்பீடு வேற, இவன் ஸ்பீடு வேற. புரியுதா உங்களுக்கு? அடுத்து அவன் பூமியை பார்க்குற நிலைமை வேற, இவன் தண்ணியிலேருந்து பூமியை பார்க்குறான், இவன் பூமியிலேருந்து பூமியை பார்க்குறான். இவங்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள், அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்கள், அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்கள் வித்தியாசமானது. ஆனால் இவங்க அத்தனை பேரும் வெவ்வேறு நிலை, வெவ்வேறு இது. மேலே கிளைமேட் வேற, தண்ணியில் கிளைமேட் வேற, லேண்டில் கிளைமேட் வேற. இத்தனை இடத்துல இருந்து எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. அங்கே மேலேருந்து கிட்டத்தட்ட 100கணக்கான விமானம் பறக்குது. ஒவ்வொன்றிலையும் 2 பேர்னா கூட ஒரு 50லேருந்து 100 பேர் இருக்கான். இங்கே கப்பலில் இத்தனை பேர் இருக்கான், இங்கே விமான தரைப்படையில் 1000 கணக்கில் இருக்கான். இவ்வளோ பேரும் சேர்ந்து வெவ்வேறு விதம், வேற இடம், வேற கிளைமேட்டு, வேற ஆயுதங்கள் அத்தனையும் இருக்கு. ஆனால் இலக்கு ஒன்றாக இருக்கிறது. அத்தனை பேருக்கு என்ன இருக்குது? அந்த எதிரி நாட்டை நாம பிடிக்கணும், அவ்வளவுதான். இந்த ஒரு இலக்குல இருந்து சண்டை போடுறாங்கல்ல, அதுவும் இன்னும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கப்பல்காரன் அப்படியே கரையில் நின்றுகிட்டே இருப்பான், மேல இருந்து இவன் குண்டு போடுவான், இவன் கிளியர் பண்ண தரப்பட என்ன செய்யும்? உள்ள போயிட்டே இருக்கும். எப்படி ஒரு பிளான் பண்ணி பண்றாங்க பாருங்களேன். இதுக்கு பேர் தான் ஒரு மனம். அவன் வேற இடத்துல இருக்கான், இவன் வேற இடத்துல இருக்கான், இவன் வேற இடத்துல இருக்கான். கம்யூனிகேஷன் ஒன்னா இருக்குது. அவர்கள் ஒன்றாக ஒரு ஸ்தலத்தை பிடிக்க போராடுகிறார்கள். இந்த ஒன்னஸ் தான் உங்களுக்கு எனக்கும் வேணும். இன்னைக்கு நாம ஒரு சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், ஒன்னஸ் இருக்குதா? முதல்ல உங்களுக்குள்ள ஒரு மனம் வந்தாதான் உங்க ஏரியாக்குள்ள இருக்கிற சர்ச்சுக்குள்ள ஒரு மனம் வரும். உங்க ஏரியாக்குள்ள இருக்கிற சர்ச்சில் ஒரு மனம் வந்தாதான் உங்க மாவட்டத்துக்கு வரும். உங்க மாவட்டத்துக்கு வந்தாதான் தமிழ்நாடு முழுக்க வரும். எல்லா மாவட்டமும் இப்படி மாறி ஒரு தமிழ்நாடு ஒரு நிலையில நிக்கணும். இப்ப என்ன இருக்கு? 127 நாட்டில் இருக்கிற யூதனும் ஒன்னா ஜெபம் பண்றான், உபவாசம் இருக்கிறான். ஏன் கர்த்தர் மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டளை இட்டார்? ஏன் அந்த சட்டம் ஒரே நாள்ல மாறுது, தலைகீழா மாறுது? அதுக்கு வேற ஒரு விஷயமும் இருக்கு. ஆனா இது ஒரு பாயிண்ட். அந்த ஒன்னஸான ஜெபம் இன்னைக்கு சபைகிட்ட இல்ல. சபையோடைய ஜெபம் எதுக்காக இருக்குது? வழக்குக்காக இருக்குது, வாதுக்காக இருக்குது, துஷ்டத்தனத்துக்காக இருக்குது.
நமக்காக இருக்குது, நம்ம ஆசீர்வாதத்துக்கு இருக்குது, குடும்ப ஆசீர்வாதம், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதம். இதுக்காக மட்டுமே நாம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோமே ஒழிய, இது நான் வேணான்னு சொல்லல, இதுக்காக மட்டுமே ஜெபிச்சுட்டு இருக்கோமே ஒழிய, இந்த தேசத்தை பத்தினதான ஒரு பாரம் யாருக்கு இல்லை? மொர்தெகாய்க்கு என்ன பிரச்சனை? நல்ல வாசல்ல இருக்கிறான். அவன் வளர்த்த பொண்ணு எங்க இருக்குது? ராஜகுமாரத்தியா இருக்குது. அது என்ன பண்ணுது? தட்டில் நல்ல சாப்பாடு வச்சு அனுப்புது. சூப்பரா சாப்பிடுங்க அப்படின்னு அனுப்புது. கேட்டா எஸ்தர்ட்ட கேட்டா நல்ல வேலை ஒன்று வாங்கி கொடுத்துரும் அரசாங்கத்தில். அவன் ஆல்ரெடி அரசாங்கம் தான் இருக்கிறான், நல்லா பண்ணி விட்டுறான். மொர்தெகாய் நான் உண்டு, என் வேலை உண்டு, 127 நாட்டில் நடக்க போகுது, ஆனால் அரண்மனையில் இருக்கிற நமக்கு ஒன்றும் நடக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வரல. இன்னைக்கு இந்த எண்ணம் தான் நமக்குள்ள இருக்குது. உத்தரப்பிரதேசில் பிரச்சனை வந்தால் நமக்கு என்ன, பீகாரில் வந்தால் நமக்கு என்ன, ஒரிசால வந்தால் நம்ம என்ன, தமிழ்நாடு நல்லா இருக்குது, இதான் நம்ம தாட். இந்த தாட் இருக்கிற வரைக்கும் எழுப்புதல் என்பது வரவே வராது. எழுப்புதல் வரவே வராது. 127 நாட்டில் பிரச்சனை, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் 120 நாட்டில் பிரச்சனை இருக்குது. அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது என்னுடைய பிரச்சனை. ஏன்னா அவனும் என் இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டவன், அவனும் என்னுடைய சக சகோதரன். உனக்கு எப்போ அவன் மேலே பாரம் வராம உன்னுடைய அந்த இப்போ இருக்கக்கூடியதான இந்த வட்டம் உனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது, நீ சந்தோஷமா இருக்கிறியோ, உன்னால தான் எழுப்புதல் வரலங்கிற. நான் உன்னால தான் எழுப்புதல் வரல. காரணம் என்ன? நமக்கு அதை பற்றின பாரம் கொஞ்சம் கூட இல்லை. சிங்கக்கபிகளை எந்த சபை போதோ அந்த சபை சிங்கக்கபிலிருந்து வெளியே வரும். சபை ஒளிந்ததாகவோ சபையை அழித்ததாகவோ சரித்திரமே கிடையாது. எல்லா இடத்துல, ஏன் கம்யூனிச நாடுகளில் கூட சபை இன்னும் இருக்கு. பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. ஆனால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். ஒரு நாள் இந்த பிரச்சனை இங்க வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்பவே நீ ஜெபிச்சிட்டினா நல்லது, இப்பவே நீ உபவாசம் இருந்துட்டினா நல்லது. இன்னைக்கு இங்கே அந்த பாரம் இல்லை. சபை என்ன நினைச்சிட்டு இருக்குது? நம்ம சேஃப், இங்கெல்லாம் ஒன்றும் வராதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சேஃபா இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கோம்ல, இதுதான் உன்னுடைய பிரச்சனையே. இதுதான் என்னது உன் பிரச்சனையே. உன்னை தெரியாமலேயே உன் அரண்மனைக்குள்ள ஆமான் இருக்கிறான். யார் இருக்கிறான் உள்ள? யார் இருக்கிறது? உனக்கு தெரியாமையே உன் அரண்மனைக்குள்ள ஆமான் இருக்கிறான், உள்ள நுழைஞ்சிட்டான். உன் பிரச்சனை உள்ளேயும் இருக்கு. ஆனா நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் ராஜகுமாரத்தி, நாங்க இங்க பிரச்சனை இல்லாம இருக்கிறோம், நாங்க இங்க உபத்திரவம் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் உனக்கும் வரும். அதுக்கு வராம இருக்கணும் நீ நினைச்சினா இப்பவே ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார வேண்டிய இடத்துக்கு நீ வந்துட்ட. இப்பவே நீ ஜெபிக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு.